Hi friends, நல்ல ஒரு டிசைன்ல கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு 5G ஸ்மார்ட்ஃபோன் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணா அந்த டைம்ல Flipkartல POCO M4 Pro 5G இந்த ஸ்மார்ட்ஃபோன் வெறும் 11,999க்கு சேல் பண்ணாங்க. ஃபைனலா இந்த ஸ்மார்ட்ஃபோன் வாங்கியாச்சு. இந்த வீடியோல இந்த ஸ்மார்ட்ஃபோனோட அன்பாக்சிங் மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோல பார்க்கலாம். கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு 5G ஸ்மார்ட்ஃபோன் வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மஞ்சள் கலர் பாக்ஸ் வந்து இருக்குது. பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் POCO M4 Pro 5G அப்படின்னு போட்டிருக்காங்க. பின்னாடி ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே போட்டிருக்காங்க. பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணால் உள்ளாடி ஸ்மார்ட்ஃபோன் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸுக்குள்ளாடி இருக்குது. டைப் சி சார்ஜிங் கேபிள், யூசர் மேனுவல், TPU கேஸ் இது எல்லாமே பாக்ஸுக்குள்ளாடி வச்சுருக்காங்க. இந்த ஸ்மார்ட்ஃபோன் டிசைன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. மொபைல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்லிம்மாக வந்து இருக்குது. பிளாக்கை விட ப்ளூ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக வந்து எனக்கு வந்து இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த கேமரா செட்டப் எல்லாமே ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதே போல் இந்த ஸ்மார்ட்ஃபோன் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.6 inches ஃபுல் HD ப்ளஸ் LCD பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கனால இந்த ஸ்மார்ட்ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக வந்து இருக்குது. இந்த ஸ்மார்ட்ஃபோனில் வந்து 5G சப்போர்ட் வந்து இருக்குது. 2 5G சிம் கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு சிம் கார்டு ப்ளஸ் மெமரி கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மார்ட்ஃபோனில் 5000 mAh கொண்ட பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்கனால இந்த ஸ்மார்ட்ஃபோனை வெறும் 1 மணி நேரத்தில் முழுமையாக வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்மார்ட்ஃபோன் கேமரா பொறுத்த வரைக்கும் பேக் கேமரா 2 கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட்ஃபோனில் டெப்த் சென்சார் மற்றும் மேக்ரோ சென்சார் வந்து இல்லாதது சின்ன ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். பேக் கேமரா நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஆவரேஜாக இருந்துச்சு. இந்த ஸ்மார்ட்ஃபோனில் 16 மெகா பிக்சல் கொண்ட செல்ஃபி கேமரா வந்து இருக்குது. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பெட்டராக வந்து இருந்துச்சு. இந்த ஸ்மார்ட்ஃபோனில் Mediatek Dimensity 810 சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு 5G சிப்செட் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த ஸ்மார்ட்ஃபோனில் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து இருக்குது. அதே போல் இந்த ஸ்மார்ட்ஃபோனில் 2 ஸ்பீக்கர் வந்து இருக்குது. இந்த ஸ்மார்ட்ஃபோனில் டாப்பில் வந்து ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. அதே போல் கீழே பாட்டமில் வந்து ஒரு ஸ்பீக்கர் வந்து இருக்கனால ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா கேட்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதே போல் இந்த ஸ்மார்ட்ஃபோன் MIUI 12.5ல Android 11ல இந்த ஸ்மார்ட்ஃபோன் ரன் ஆகுது. இந்த ஸ்மார்ட்ஃபோனை நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு டிசைனில் 5G ஸ்மார்ட்ஃபோன் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த செக்மெண்ட்டுக்கு வாங்கிக்கலாம். இந்த ஸ்மார்ட்ஃபோனில் டிஸ்பிளே நல்லா இருக்குது, டிசைன் நல்லா இருக்குது. அதே போல் இந்த செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து இருக்குது. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸுக்குள்ளாடி இருக்குது. இப்படி எல்லா விஷயங்களும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ரொம்பவே நல்லா இருந்தாலும் பேக் கேமரா அந்த அளவுக்கு வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதே போல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.